சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் குகேஷ்கும் அலெக்சாண்டர் பிரதேக் அப்படிங்கிற கிராண்ட் மாஸ்டர் நடந்த ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2023 சுற்று 4 நடந்திருக்கு. இதில் ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு குகேஷ். ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம அடல்ட் செஸ் ஒர்க் ஷாப் பற்றி நம்ம வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்கொயரி பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க. பட் 3 பேர் மட்டும்தான் ஆக்சுவலாக வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் அடல்ட் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் நேரில் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஜனவரி 14, ஜனவரி 28. ஸோ செகண்ட் சண்டே அண்ட் ஃபோர்த் சண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப ஸ்லாட்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய பதிவை இப்போ தொடங்க ஆரம்பிக்கலாம். அதேமாதிரி எவ்ரி சண்டே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 AM to 1 PM வந்து பார்த்திங்கன்னா கிளப்பில் நடக்கக்கூடிய ப்ராக்டிஸ் டோர்னமெண்ட் நீங்கள் கலந்துக்கிறதுனாலும் கலந்துக்கலாம். ஸோ அதோட பதிவுக்கும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கேமை பார்க்கலாம். வித் ஒயிட் பீசஸ் குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா சிசிலியன் டிஃபென்ஸ் வந்து விளையாடுறாரு. வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாசிக்கல் சிசிலியன் ஆர் த ஓல்டு சிசிலியன் சொல்லுவாங்க. வேரியேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னும் ஃபர்தராக பிஷப் B5 விளையாடுறதுனால இதை வந்து நெஷ்மெதின் ஆஃப் ரொசலிமோ அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரொசலிமோ அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷனாக இருக்கும் ஒயிட்டுக்கு. ஸோ ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு செட்டப்பாகவே இருக்கும். அது பேரே அதனால தான் அட்டாக்னு சொல்லி வைக்கிறாங்க. ஸோ E5 விளையாடுறாரு. இந்த E5 விளையாடின உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பழைய டாக்டிக்கல் பிளண்டர் வந்து ஞாபகம் வருது. என்னென்னா இங்கே நம்ம வந்து நைட்டை வெட்டிட்டு இந்த பானை வெட்டிடலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ நீங்கள் வந்து பேக் டு த பேசிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரோய் லோப்பஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ரோய் லோப்பஸை நீங்கள் வந்து பேசிக்ஸ்லேருந்து கற்றுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்டிக்கல் பிளண்டர் என்ன அப்படிங்கிறது தெரியும். எஸ்பெஷலி ரோய் லோப்பஸோட எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷனில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா வெட்டிட்டு நம்ம பானை வெட்டிடலாம்னு நினைப்பாங்க. அதே மாதிரியான ஒரு டாக்டிக்கல் எரர் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக எரர்னா நம்ம வந்து எதுவும் பெருசாக லூஸ் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி வெட்ட முடியாது அப்படிங்கிறதான் விஷயம். நைட் டேக்ஸ் E5 அதுக்கப்புறம் குயின் டு D4 வச்சு நம்ம ஃபோர்க் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நைட்டை நீங்கள் கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம் கேப்சர். இன்ஃபேக்ட் பிளாக் வந்து பெட்டராகவே இருக்கிறாங்க இந்த பொசிஷனில். அடுத்து பிஷப் கேன்சல் பண்ணிடுறாரு. இதனால் கேன்சல் பண்ணினதுக்கப்புறம் திரும்பவும் பிஷப் E7 விளையாடுறாரு. அதே சேம் த்ரெட் வந்து இருக்குது, ஆனால் அது ஆக்சுவலாக த்ரெட்டு கிடையாது. ஸோ ரூக் E1 வந்து விளையாடுறாரு குகேஷ். திரும்பவும் நம்ம அதே மாதிரியான ஒரு பாணியில் திரும்பவும் அதை வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஸோ D into C6க்கு அப்புறம் நைட் into E5 அதுக்கப்புறம் குயின் டு D4 விளையாடலாம். ஸோ நைட் F3 நீங்கள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் குயின் into E4. இப்போ நீங்கள் ரூக் E1 வச்சாலும் நமக்கு பிஷப் E7 விளையாடுனதுனால நமக்கு அந்த பின் வந்து இங்கே கிடையாது. ஸோ ரூக் E1 குயின் G6 ஆக்டிவான ப்ளே கிடைக்கும் பிளாக்குக்கு. பிஷப் H3 ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். கிங் வந்து சென்டரில் இருக்குது, பட் இருந்தாலும் வேகமாக வந்து கிங்கை சென்டர்லேருந்து நம்ம வந்து சேஃப்டிக்கு கொண்டு போயிடலாம். ஸோ இந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் அதாவது நெக்ஸ்ட் ரொசிலிமா அட்டாக்ல இந்த மாதிரி ட்ரிக் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி போயிட்டு மாட்டிக்காதீங்க. ஸோ ரூக் E1 விளையாடுறாரு. அதனால் நைட் டு D4 இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பிஷப் இன்ட்டு C6 நைட் இன்ட்டு E5 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் த்ரெட்டாக வந்து இங்கே மாறி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல பிரதேக் வந்து நைட்டை வந்து மூவ் பண்ணி பிஷப்பை சேலஞ்ச் பண்ணுறாரு. ஸோ நைட் இன்ட்டு D4 அடுத்து C இன்ட்டு D4 விளையாடுனதுக்கப்புறம் இங்கே இம்மீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா சென்டரை சேலஞ்ச் பண்ணுறாரு. C3க்கு அப்புறம் நைட் F6 பானை சேலஞ்ச் பண்ணுறாரு. பட் ஆக்சுவலாக ரூக் வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ C இன்ட்டு D4 அதுக்கப்புறம் E இன்ட்டு D4 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா D3. ஸோ என்னன்னா அவுட் ஆஃப் த ஓப்பனிங் வந்து பார்த்திங்கனாக்கா பிரதேக்குக்கு டபுள் பான் இருக்குது இந்த மாதிரி. ஆனால் இது வந்து சென்டர் பானாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பீசஸை நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கு. ஆனால் இது கம்ப்ளீட்டான ஒரு வீக் பானை தான். ஸோ இதை எப்படி டார்கெட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிடுறாரு பிரதேக்கு. குகேஷ் நைட் D2 டெவலப் பண்ணுறாரு. ஸோ D5 வந்ததுக்கப்புறம் E5 புஷ் பண்ணுறாரு. யாரும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ண மாட்டோம் இல்லையா, வீக் பானை வந்து லிக்விடேட் பண்ணுறதுக்கு. ஸோ நைட் D7 போனதுக்கப்புறம் நைட் F3 போயிட்டு அந்த பானுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. பிஷப்போட ஐஸையும் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ குயின் B6 வந்துட்டு அந்த பானுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஏன்னா இந்த பானும் அன்டிஃபெண்டாக இருக்குது. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் அட்டாக் பண்ணலாம். ஸோ பிஷப் A4. ஸோ நைட் C5 வந்து திரும்பவும் பிஷப்பை சேஸ் பண்ணுறாரு. பிஷப் வந்து பார்த்திங்கன்னா C2 போயிடுது, லைக் நம்ம ரோய் லோப்பஸ் மாதிரியே. ஸோ பிஷப் டு G4 H3 வந்து விளையாடுறாரு. இந்த இடத்துல பிஷப் டு இந்த மாதிரி நம்ம விளையாடுனது உடனே வந்து பார்த்திங்கன்னா பிஷப் H5 விளையாடுறது நம்ம ஏன் இங்கே வெட்டக்கூடாது ஸோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே எழலாம். ஸோ இங்கே வெட்டுறதுனால நமக்கு பெருசாக ஒரு பெனிஃபிட்டும் இங்கே கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஒயிட்டுக்கு தான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, பின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பிஷப் H5ல கொண்டு போகிறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பான் டு G4. இப்போ தான் வந்து பான் டு G4 போனதுக்கப்புறம் நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா பிஷப் மூவ் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு பான் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆமாம், இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து ஒரு பான் வந்து அப்பில் இருக்கிறார். நைட் டேக்ஸ் D4. நைட் E6 போயிட்டு நைட்டை சேலஞ்ச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட் F3 ட்ரா பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஈவன் பெட்டர் சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டை வந்து F5ல வைக்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்து குகேஷ் இந்த லைன் வந்து கேல்குலேட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பிஷப் டு C5 ஏன்னா நம்ம வந்து F2 ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ பிஷப் E3 டெவலப் பண்ணி நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணலாம். பிஷப் இன்ட்டு E3 F இன்ட்டு E3 இந்த இடத்துல குயின் டேக்ஸ் B2 விளையாடிங்க அப்படின்னு சொன்னாக்கா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகே ரூக் B1 ஆட முடியாது. அதுக்கு பதில் மேபி ஃபஸ்ட்டு இந்த பானை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஷப்போட லைன் வந்து ஓப்பன் பண்ணிடுறோம். இதில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்ன ஒயிட்டுக்கு அப்படின்னு நம்ம பேசும்போது நைட் F5 லைனில் உங்கள் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டபுள் பானாக இருந்தாலும் கூட உங்களுடைய சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. பிளாக் வந்து பார்த்திங்கன்னா குயின் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் அட்டாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ப்ளஸ் நம்ம இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிஷப்போட ஐஸையும் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ என்னென்னா சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா கிங்கை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு பான்ஸ் அட்வான்ஸ் பண்ணி மேஜர் பீசஸ் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாக்குதலை உருவாக்க முடியும். அதனால் நைட் F5 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். பட் நைட் F3 ட்ரா பண்ணிடுறாரு அவர். ஸோ ரூக் டு C8 பிஷப் B3. ஸோ பிஷப் B3க்கு அப்புறம் திரும்ப குயின் B5. இப்போ அந்த வீக் பானை திரும்ப ஃபர்தராக அட்வான்ஸ் பண்ணிடுறாரு. இனிமேல் E5 பானுக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ பிஷப் டு B4 வந்த உடனே ரூக் E3 லிஃப்ட் பண்ணுறாரு. அவருடைய ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து ரூக் E3 விளையாடுனதால தான் நைட்டு உள்ளே ஜம்ப் ஆகுது. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஏன் நம்ம வந்து இந்த பீஸ் வந்து நம்ம மூவ் பண்ணவே இல்லை. ஸோ வந்து சேலஞ்ச் பண்ணும்போது நம்ம ஏன் வந்து அழகாக வந்து பீஸை டெவலப் பண்ணி இந்த ஒரு டெவலப்டு பீஸை சேலஞ்ச் பண்ணது நல்லது தானே. ஏன்னா அவர் ட்ரேட் பண்ணும்போது நமக்கு குயினை டெவலப் ஆகுது. நம்ம ஆல்மோஸ்ட் டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து இந்த ஒரு பான் அட்வான்டேஜை நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வின்னிங் என் கேமாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை வந்து போட ஆரம்பிக்கலாம். பட் கேமில் அவர் ரூக் E3 வந்து லிஃப்ட் பண்ணுறாரு. இதனால் நைட் F4 வருது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷனாக என்னால் பார்க்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல குகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பானை பாதுகாப்பு கொடுக்கவே இல்லை. ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணுறாருன்னா பிஷப் D2 இப்போ விளையாடுற ரொம்ப ஆச்சரியமான மூவாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு மூவ் கூட கன்சிடர் பண்ணி பார்த்தேன். ஏன் நம்ம இந்த பானை பாதுகாப்பு கொடுக்கக்கூடாது கிங் H2. ஏன்னா கிங் H2 விளையாடுறதுனால பெரிய த்ரெட்ஸ் பிளாக்கால் எதுவுமே பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிஷப் வந்து E7 ஏன் பிஷப் E7னா நம்ம வந்து A3 வந்து ஆட போகிறோம். ஸோ பிஷப் E7 போனாக்கா மேபி நம்ம இந்த பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நைட் இருக்குது. பட் இருந்தாலும் ஜஸ்ட் பிஷப் E7 போகிறது நல்லது. ரூக் C3 ரூக் ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் த்ரெட்டில் இருக்குது. ஸோ நைட் டு D3 த்ரெட்னிங் F2 அண்ட் தென் பிஷப் E3. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலிடான ஒரு வேரியேஷனாக வந்து பார்க்கப்படுது. பட் கேமில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிஷப் D2 விளையாடி பிஷப் சேலஞ்ச் பண்ணுறாரு. பட் அந்த நேரத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பானை வந்து ட்ரா பண்ணிடுறாரு. கிங் டு G2 நைட் F4 செக். ஆனால் அந்த நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இல்லை. இந்த நைட்டு ப்ளஸ் இந்த பானு இந்த குயின் அண்ட் நைட்டு தான் இந்த பானுக்கு பாதுகாப்பு இருக்குது. ஸோ அவர் என்ன ஒரு வேரியேஷன் கேல்குலேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா எப்படி பார்த்தாலும் அந்த பான் எக்ஸ்ட்ரா பான் திரும்ப அவர் கிடைக்க தான் போது சூப்பரான ஒரு கேல்குலேஷன் இங்கே பண்ணியிருக்காரு. ஸோ கிங் G3க்கு அப்புறம் நைட் இஸ் த்ரெட்டன். ஸோ நைட் கோஸ் பேக். ஸோ நைட் போனதுக்கப்புறம் A4 விளையாடி குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஏன்னா பிஷப்பை வந்து பாதுகாப்பு இல்லாமல் போக முடியாது. ஸோ அதனால் வந்து பிஷப்போட பாதுகாப்பை அவர் வந்து கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ பிஷப் இன்ட்டு B4 அதுக்கப்புறம் குயின் இன்ட்டு B4 ஃபைனலாக அந்த பானை வந்து வெட்டிடுறாரு. இப்படி வெட்டினதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா பிளாக் வந்து நம்மளுடைய கேம்ப்குள்ளே இன்ஃபில்ட்ரேட்னு ஆயிடுறாரு. ஸோ இங்கே B3க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூக் டு D8 அதுக்கப்புறம் பிஷப் டு C4க்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த பானை வெட்டிடுறாரு. ஸோ நைட் டேக்ஸ் D4க்கு அப்புறம் ரூக் டு D2 திரும்பவும் அந்த டாக்டிக்கல் ஐடியா மூலயமா அந்த பானை வந்து இங்கே அதாவது நைட்டை வந்து கொடுத்த நைட்டை திரும்ப எடுக்க பார்க்குறாரு. ஸோ குயின் டு E1 இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம குயின் அன்டிஃபரெண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் பின் பண்ணி வச்சிருக்காரு. அதனால் 8th ரேங்கில் இருக்கக்கூடிய ரூக் மூலயமா அவர் வெட்டுறாரு. ஸோ E6 இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜை கன்வெர்ட் ஆகுது. இட் லுக்ஸ் லைக் நம்ம வந்து பிளாக் வந்து நல்லா ஆக்டிவாக வந்து விளையாடுற மாதிரி தெரியும். பத்தாவதுக்கு குகேஷோட கிங்கை பார்த்தாலே உங்களுக்கு இது என்னன்னா ரொம்ப மோசமான நிலைமை மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் இருந்தாலும் இங்கே E6 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்குது. ஆப்ஷன் என்ன விஷயம் அப்படின்னா நம்ம வந்து 2 மூலை குயின் மட்டத்துக்கு பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து இந்த மூவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல கேமில் வந்து அவர் சரியான முறையில் இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணல. இப்போ நான் டைமிங் பற்றி சொல்லிடுறேன். குகேஷ்க்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 17 நிமிடங்கள் இருக்குது. அவருக்கு பிரதேக் வந்து பார்த்திங்கனாக்கா 6 நிமிடங்கள் இருக்குது. ஸோ குயின் டு D6 செக் கொடுக்குறாரு. கிங் வந்து பார்த்திங்கன்னா H3 போடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா H5 விளையாடுறாரு. ஸோ இதுக்கு பதில் அவர் சாதாரணமாக இந்த பானை வெட்டியிருந்தால் கூட அந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா இந்த இடத்துல அவர் மேபி டைம் கம்மியாக இருந்த காரணத்தினால இந்த இடத்துல ஒரு சின்ன டாக்டிக்கல் ஐடியா வந்து இருக்குது. ஓரளவுக்கு சமநிலையை நம்ம எட்டுறதுக்கான ஒரு நிலை அதுதான். அவர் என்ன மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ரூக் இன்ட்டு E6 விளையாடும் போது நமக்கு டிஸ்கவரி இருக்குது. நம்ம இதுலேருந்து தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூக்கை சாக் பண்ணி தப்பிக்கலாம். அதுக்கு நீங்கள் ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் பண்ணணும். ஸோ ரூக் செகண்ட் ரேங்க் டு D3 செக். ஸோ பிஷப் இன்ட்டு D3 ரூக் இன்ட்டு D3 செக். கிங் டு G2க்கு அப்புறம் நம்ம குயின் F4 விளையாடலாம். குயின் F4 வந்து பார்த்திங்கன்னா குயின் டெக்ஸ் G4 வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு. ஸோ ஈவன் நீங்கள் வந்து பேக் ரேங்கில் வந்து இந்த மாதிரி செக்கு கொடுத்தா கூட பிஷப் இன்ட்டு E8 இருக்குது. அதனால் விளையாட மாட்டோம் நம்ம. அல்லது நீங்கள் வந்து குயினை வந்து E2ல் டெவலப் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணாலும் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ரூக் டு D4 வந்து போயிட்டு
ஸோ அடுத்து இந்த பானை வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ ரூக் டு d4 த்ரெட்னிங் த பான். ஸோ குயின் e2 வந்து பார்த்திங்கன்னா 2 அதான் அந்த பானையும் டிஃபெண்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இந்த f இன்ட்டு e6 விளையாடினா ஓரளவுக்கு சமாளிக்கலாம். பட் இருந்தாலும் ஒயிட் வந்து பெட்டராக தான் இருக்கிறாரு. ஆனால் கேமில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா h5 வந்து விளையாடுறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆப்வியஸான ஒரு பிளண்டர் மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா பானை e7க்கு புஷ் பண்ணால் என்ன பண்ண போகிறோம், ஏன்னா நெக்ஸ்ட் மூவில் குயின் பண்ண போகிறோம். இப்படி ஒரு பேட்டரி ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது h5 எப்படி விளையாடுறாரு அப்படின்னா அவரோட ஐடியா வந்து கிங் வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்குது, நம்ம வந்து 3 மேஜர் பீசஸ் ஆக்டிவாக இருக்குது, நம்ம வந்து கண்டிப்பாக செக்மேட் பண்ணிடலாம்னு நினச்சிருப்பாரு. ஸோ e7க்கு அப்புறம் ரூக் டெக்ஸ் g4 வந்து விளையாடுறாரு. பட் ரூக் டெக்ஸ் g4ஓட கிங் h7 விளையாடிருந்தா கூட ஓரளவுக்கு தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரூக் டெக்ஸ் g4 வந்து ஃபோர்சிங் மூவ் கிடையாது. கேப்சர் பண்ணாலும் அது செக்கு கிடையாது. ஏன்னா செக் இஸ் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்சிங் மூவ். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா குயினை வந்து ப்ரொமோட் பண்ணிடுறாரு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா 3 குயின் வந்து பார்த்திங்கன்னா போர்டில் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ கிங் h7 போயிடுறாரு. கிங் h7க்கு அப்புறம் பிஷப் இன்ட்டு f7 விளையாடுறாரு குகேஷ். இந்த கிங் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. ஸோ குயின் f6 வந்து போயிட்டு செக்மேட் த்ரெட்டன் பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த காரணத்தினால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிஷப் இன்ட்டு g6 விளையாடுறாரு. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்கான சாய்ஸ் நீங்கள் நேச்சுரலாகவே திங்க் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஏன் வந்து குயின் g8 குயின் h8 செக் வைக்கக்கூடாது. அந்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா குகேஷ் விளையாடுறதோட ஈவன் பெட்டர் சாய்ஸ் தான். ஸோ குயின் டு g8 செக் வைக்கும்போது கிங் h6 ஃபோர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் குயின் h8 செக்கு. பிஷப்பால் நீங்கள் பிளாக் பண்ணும்போது இப்போ நம்ம ரூக் e6 விளையாடி குயினை வந்து பின் பண்ணி குயினை வின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் ரூக் d3 ஆர் ரூக் h4 செக் பார்த்தாலும் கிங் g2 ரூக் g4 செக் கிங் f1 ரூக் இன்ட்டு f2 குயின் இன்ட்டு f2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குயின் பின்னில் இருக்குது. ப்ளஸ் அந்த குயினுக்கு அந்த பின் பண்ணியிருக்க ரூக்குக்கு நம்ம பிஷப்போட பாதுகாப்பு இருக்குது. ஸோ குயின் இன்ட்டு e6 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் குயின் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ யுவர் லாஸ்ட் த கேம் நான். ஸோ இதே மாதிரி அவர் வேறு மாதிரியான ஒரு வேரியேஷன் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா குயின் டு g8 குயின் h8 லைன் விளையாடல. அதுக்கு பதில் அவர் என்ன பண்ணுறாரு, பிஷப் இன்ட்டு g6 செக் கொடுக்குறாரு. கிங் h6 வந்ததுக்கப்புறம் இப்போ குயின் h8 செக் கொடுத்து திரும்ப பிஷப்பை சாக் பண்ணிடுறாரு. இப்போது பிரச்சனை என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ரூக் e6 வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கேமில் நடக்குது. ரூக் e6 வைக்கும்போது இப்போ ரூக் h4 செக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் செக்கு. இப்போ நீங்கள் திரும்ப செக் வைக்கிறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை, ட்ரா தான் ஆக போகுது. அதனால் கிங் f1 தான் ஆடி ஆகணும். இப்போ கிங் f1 ரூக் டெக்ஸ் f2 செக் விளையாடுறாரு. இதனால் குயின் டெக்ஸ் f2 பார்க்குறோம். அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் e6. ஈவன் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூக்கு ட்ராப் ஆனாலும் ஒயிட் வந்து வின்னிங் பொசிஷனாக இருக்காரு. கிங் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. பட் அந்த வேரியேஷன் பெட்டர் வேரியேஷன். ரூக் e1 த்ரெட்னிங் த ரூக். குயின் a6 செக் வச்சதுக்கப்புறம் ரூக் e2 வச்சு பிளாக் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல 44வது மூலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பிரதேக் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான காரணம் தான். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயின் இருக்குது ஆக்சுவலாக ரூக்கு பதில். ஸோ நம்மக்கிட்ட எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரூக் வெர்சஸ் ரூக், அடுத்த குயின் வெர்சஸ் குயின், என்டையர் குயினே நம்ம வந்து வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. ஈவன் வந்து ஒரு 2 பான் டவுனாக இருக்குது. பட் டசன்ட் மேட்டர். ஏன்னா ஒயிட் குயின் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறனால ஈஸியாக வந்து கேமை வின் பண்ணலாம். ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் ரிசைன் பண்ணிடுறாரு. இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, ஒரு நார்மலான ஒரு கேம் மாதிரி போச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து அந்த கிங்கை வந்து அந்த h2வில் சாக் பண்ணார் பார்த்தீங்களா, பானை சாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் பானை எடுத்து திரும்ப பின்னில் மாட்டி அவரோட பீஸஸை ஆக்டிவேட் பண்ண வச்சு அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த e7 பான் ஆர் e6 பான் வரும்போது அவர் ஒரு சின்ன பிளண்டர் பண்ண உடனே கேம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு டாக்டிக்கலான ஒரு லைன்குள்ளே மாறிச்சு. ஸோ அங்கேருந்து ஈஸியாக வந்து கேமை வந்து அவர் கன்வெர்ட் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பற்றி பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சண்டே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஷுவல் டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஓப்பன் டு எவ்ரி ஒன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. என்ட்ரி ஃபீஸ் மட்டும்தான் 200 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 5 ரவுண்ட்ஸ் ஆஃப் சிஸ் விளையாடுவோம். ரொம்ப கம்மியான ஆட்கள் வந்தாங்க அப்படின்னா ரவுண்ட் ராபின் ஃபேஷனில் நடக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பதிவை நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களோட பதிவுக்கு நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ணாலும் ஓகே, நீங்கள் இல்லை டேரெக்டாக என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.